உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டரி சுவிட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், இந்த ரோட்டரி சுவிட்ச்னால என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த வீட்டுக்குலாம் வந்து 3 ஃபேஸ் வயரிங் பண்ணுறோமோ அந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம 3 ஃபேஸ் பிரேக்கர் தான் வைப்போம். MCB பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 ஃபேஸ் பாக்ஸ் தான் வைப்போம். அப்போ வைக்கும்போது இந்த ரோட்டரி சுவிட்ச் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இது எதுக்காண்டி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே 3 ஃபேஸ் வருது, 3 ஃபேஸ். அப்போ 3 ஃபேஸில் இந்த ரோட்டரிக்கு ஒரு ஃபேஸ், இந்த ரோட்டரிக்கு ஒரு ஃபேஸ், இந்த ரோட்டரிக்கு ஒரு ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த 3க்குமே ஒரு ஃபேஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 3ல இருந்தும் லோடு வந்து இதில் ஒரு லோடு, இதில் ஒரு லோடு, இதில் ஒரு லோடு தனித்தனியாக நமக்கு வந்துட்டு இருக்கும். வரும்போது இப்போ நமக்கு ஒரு வீட்டில் வந்து 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்கும்போது நம்ம வந்து லோடை வந்து இந்த 3 ஃபேஸ்லையுமே லோடை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம், டிவைட் பண்ணி கொடுப்போம். டிவைட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈபில இருந்து ஒரு ஃபேஸ் மட்டும் கட் ஆஃப் ஆகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த 2 ஃபேஸ்ல வந்து நமக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த ஃபேஸ் கட் ஆஃப் ஆகும்போது இந்த ரோட்டரியை வந்து ஆர்ல கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பில வந்து இந்த ரோட்டரி திருப்பணும் அப்படின்னா, இந்த 2ல் உள்ள ஏதாவது ஒரு ஃபேஸ் இந்த ஃபேஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். அப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ 3 ஃபேஸுமே கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து 3 ஃபேஸ் வந்து எல்லா வீட்டுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ரோட்டரி வந்து வராது. இதை வந்து நம்ம ரோட்டரி சுவிட்ச்னு சொல்லலாம், இதை வந்து நம்ம செலக்டார் சுவிட்ச்னு சொல்லலாம். 2 வெரைட்டியா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ்ல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரோட்டரி வைக்காதனால ஒன்ஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் கரண்ட் இருக்காது. இதே 3 ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேஸ்ல கரண்ட் போனாலும் மீதி உள்ள 2 ஃபேஸ்ல இருந்து கரண்ட் வந்து இதை டிவைட் பண்ணிடலாம். இந்த ரோட்டரி திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். 2 ஃபேஸ்லயுமே கரண்ட் போச்சுனாலும் இந்த ஒரு ஃபேஸ்ல உள்ள கரண்ட் வந்து இந்த 2 ஃபேஸுக்குமே வந்து நம்ம திருப்பி கரண்ட் வர வச்சுக்கலாம். இதோட வயரிங் பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் இதோட வயரிங். இப்போ வந்து இந்த 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 வந்து 6 6 6 இப்போ 3லயுமே லிங்க் பண்ணிட்டோமா 6. அதே மாதிரி ஒய் பாத்தீங்கன்னா ஒய்மே 3லயுமே லிங்க் பண்ணியாச்சு. ப்ளூவும் பாத்தீங்கன்னா 3லயுமே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 3 ரோட்டரி சுவிட்ச்லயுமே 3 ஃபேஸ்மே உள்ள போயிட்டு இருக்கும் இந்த ரோட்டரி சுவிட்ச்ல. இப்போ அதனாலதான் இது வந்து அவுட்புட், இது ஆரோட அவுட்புட், இது ஒய்யோட அவுட்புட், இது பியோட அவுட்புட். இப்போ இந்த 3 ரோட்டரிலையுமே நமக்கு 3 ஃபேஸுமே உள்ள போயிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த ஒரு ரோட்டரியில ஒரு ஃபேஸ் கட் ஆஃப் ஆனாலுமே அடுத்த ஆரோட ஃபேஸும் போயிட்டு இருக்கு, பிளஸ் பியோட ஃபேஸும் போயிட்டு இருக்கு, ஒய்யோட ஃபேஸும் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆரோட கரண்ட் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒய்யோடது இல்லாட்டி பியோடது, இது 2ல ஏதாவது ஒரு கரண்டோட நம்ம வந்து ரோட்டரியை வந்து திருப்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி திருப்புறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து உள்ள வந்து அடுத்த கரண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிடும். இதனாலதான் ரோட்டரி யூஸ் பண்ணணும். ரோட்டரியோட பயன் வந்து இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, டன்.